ஹலோ, வணக்கம் மக்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாம என்ன செய்ய போறோம்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்ய போறோம். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். நல்லெண்ணெய் ஊற்றுறேங்க. இப்போ முதல்ல பட்டை, கிராம்பு, இலை, சோம்பு, சீரகம், பூண்டு போட்டுக்கோங்க. வெங்காயம் போடுங்க. ரெண்டு மிளகா போடுங்க. பச்சை மிளகா, ஒரு இஞ்சி போடுங்க. லைட்டாக வதக்கிட்டா போதுங்க. இது ரொம்ப வதங்க வேண்டாம், கொஞ்சம் 2 நிமிஷம் வதங்கினா போதும். கொஞ்சமாக கருவேப்பிலை போடுங்க, கொஞ்சம் புதினா போடுங்க, கொஞ்சம் கொத்தமல்லி போடுங்க. இது கூடவே தேங்காயும் போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்படி ஒரு தடவை சுற்றி பாருங்கள், ரொம்ப ருசியாக இருக்கும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. இது தக்காளியும் போட்டுக்கிறோங்க. இதுலேயே லைட்டாக வதங்கினா போதும். தேங்காயும் தக்காளியும் லைட்டாக வதங்கினா போதும். பாருங்கள், வதங்கினது போதும். லைட்டாக வதங்கினா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். ஆறின பிறகு இதை அரைச்சிடுவோம். இப்போ மசாலா அரைச்சிக்கிடுவோம். இப்போ வதக்குனதெல்லாம் போட்டு அரைச்சிக்கிடுவோம். பாருங்க, நல்லா நைஸாக அரைச்சி வந்து நைஸாக அரைச்சிக்கணும். கத்திரிக்காய் நல்லா கழுவிட்டு ரொம்ப கழுவி வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி கொடுக்கணும். சென்டில் ஒரு இது, அப்புறம் இந்த பக்கம் ஒரு வச்சு, இந்த பக்கம் ஒரு வச்சு பாருங்கள். இந்த மாதிரி இப்படி வெட்டிக்கிறேங்க. இப்படி வெட்டிக்கிட்டு இதில் பாருங்கள் மசாலா போட்டு சேர்த்துக்கிறேங்க. மசாலா போட்டு எல்லாத்தையும் இது போட்டு வச்சுக்கிறேன். தாளிக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் கத்திரிக்காய்க்கு முக்கியமானது எண்ணெய்ங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஊற்றினா தான், எண்ணெய் நல்லா ஊற்றி கத்திரிக்காய் வதங்கினா தான் அந்த எண்ணெய் கத்திரிக்காய் டேஸ்ட் கிடைக்கும். கடுகு போடுங்க. அப்படியே எண்ணெயில் ஒன்றுனா போட்டுங்க. Reminding us that even the smallest rock can have a hand at sculpting worlds. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் வதக்கி திருப்பிக்கங்க. கத்திரிக்காய் வதங்கும் போது கொஞ்சமாக உப்பு போட்டுருங்க. ஏற்கனவே மசாலாவில் கொஞ்சம் உப்பு போட்டுருக்கேன்.
பாருங்க, மீதி இருக்கிற மசாலா போட்டுக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. மீதி இருக்கிற மசாலா போட்டுக்கலாம். இதை மல்லிப்பொடி போட்டுக்கோங்க. மல்லித்தூள் போடுங்க. மிளகாத்தூள் போடுங்க. ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் காரம் கம்மியாக தான் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி காரம் போட்டுக்கோங்க. மிளகுத்தூள், பெப்பர் தூள் போட்டுக்கோங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போடுங்க. என்ன மசாலாவில் கொஞ்சம் போட்டிருக்கேன், ஆனாலும் பத்தாது. இதை தண்ணி ஊற்றுங்க. நல்லா கலந்துக்கோங்க. இப்போ மசாலாலாம் நல்லா கெட்டியாக இருக்குது. நல்லா கலந்துக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா அளவுக்கு எண்ணெயாக நல்லா வதங்கிடுச்சு. இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம்னு நினைக்கிறேன். இது ஏன்னா வேக கொஞ்சம் கெட்டியாக வந்துடும் தண்ணி. பாதி எலுமிச்சை சாறு செய்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உங்களே இப்படி சமைச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றி, நிறைய நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க, நல்ல டேஸ்ட் கொடுக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், டேக் கேர், பாய்.